ஆனா நீ பண்ற பாவத்துக்கு மட்டும் நீ ஏன் கண்ண பரிகாரம் பண்ண மாட்டேங்கிற? பாவமா? நான் என்ன பாவம் பண்ண ராதா? இப்பதான் பலராமன் சொன்னா நீ வத்சாசுரன் ஒரு அசுரனை வதம் பண்ணியாமே. நீ உன்னோட கையால ஒரு குளத்தை வெட்டுக்கண்ணா. அதுக்கப்புறம் அந்த குளத்துல 7 நதிகளோட நீரை நிரப்பு. மகாராஜா மகாராஜா, மாளிகைக்குள்ள ஒரு பெரிய மலைப்பாம்பு நுழைஞ்சிருச்சு. என்னோட சகோதரன் பகாசுரனையும் என்னோட சகோதரி பூதகியையும் வதம் பண்ண அந்த கிருஷ்ணனையும் விருந்தா விழுங்குனா மட்டும்தான் என்னோட பசி தீரும். பிரபா பிரபா, கதவு தர பிரபா, கதவு தர பிரபா, கதவு தர, சீக்கிரம் தர பிரபா. ஐயோ எல்லாம் போச்சே போச்சே, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல பிரபா, புரியலையே. என்னோட தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு பிரபா, எனக்கு இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு பிரபா. கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்ன மாய பிரபா இது? தண்ணிய குடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு தலை சுத்துது. என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களும் ஏதேதோ விசித்திரமான காரியங்களை பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. இப்ப உங்களோட மனநிலை சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, முதல்ல வந்து ஓய்வெடுங்க. மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, உனக்கு இதெல்லாம் புரியாது பிரபா. நீ என்ன சொல்ற? இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரப்போறது இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா நாட்கள்லயும் எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்ததை, நான் கேட்டுக்கிட்டு இருந்தது, இதுக்கு மேல என் மொத்த தலையும் வெடிக்க போற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ ஐயோ. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. வாங்க, நீங்க உங்களோட அறைக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. எனக்கு புரியுது, ஆனா எனக்கு தூக்கமே வராது பிரபா, வராது. ஐயோ ஐயோ. என்னாச்சு பிரபா? ஐயோ ஐயோ பாம்பு. இல்லங்க, ஆகாசுரன் என்னோட அப்புறம் மகாராஜா கம்சரோட எதிரிய கொல்ல வந்திருக்கேன். இப்ப சொல்லு, அந்த கிருஷ்ணன் எங்க? நான் மதுரா அரசர், கம்சரோட நண்பன். நீயும் அவரோட சேவகன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ இப்படி சொல்லுங்க, மகாராஜா கம்சர் உங்களை அனுப்பியிருக்காருன்னு. அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க எங்களோட விசேஷமான விருந்தாளி. நாங்க எங்க சேவையில எந்த குறையும் வைக்க மாட்டோம். நீங்க மட்டும் அந்த கிருஷ்ண கதையை முடிச்சிருங்க. எங்களோட வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய தடங்களாவே இருந்துகிட்டு இருக்கான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. கூடவே அந்த கிருஷ்ணனோட முடிவு இப்ப உறுதி ஆயிடுச்சுன்னு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. கூடவே என் மூளைக்குள்ள ஒரு புது திட்டம் உதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் அங்க இருக்கிற மரத்தை குறி வச்சு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். நானே அவங்களுக்கு என் கையால வெண்ணெய வழங்குவேன். வெண்ணெய்? வெண்ணெய் அத கூட நான் முயற்சி பண்றேன். இந்த முயற்சி பண்ணி பாரு. கண்ணா, வெண்ணெய் சாப்பிட எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த மரம் ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னோட கிட்டியால அவ்வளவு தூரம் போகவே முடியாது. அத கூட நான் முயற்சி பண்றேன். ஒரு தடவை முயற்சி பண்றதால என்ன ஆயிட போகுது? யாருக்கு தெரியும், அந்த வெண்ணெய் எனக்காக கூட இருக்கலாம்.
கண்ணா, எங்க யாராலையும் இந்த கிட்டிய அங்க வரைக்கும் அடிக்க முடியல. இப்ப நீ அடிச்சு காட்டு பாப்போம். ஆமா கண்ணா, இங்க பக்கத்துல இவ்ளோ மரங்கள் இருக்கும்போது நீ ஏன் தூரத்துல இருக்க மரத்தை தேர்ந்தெடுத்த? இந்தாங்க ஐயா, பாம்புகளை வைக்கிற பெட்டி. வாங்கிக்கோ. யோ பாம்பாட்டி, உள்ள பாம்பு எதுவும் இல்லல்ல? பெட்டியில எதுவுமே இல்லைங்க ஐயா. சரி சரி பாருங்க. சரி சரி, அத மூடு. இந்தா உன்னோட 2 தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. போ. நன்றிங்க போ, ஐயா. போ. கணபதி ஐயா, பாம்பாட்டி கிட்ட இருந்து இந்த பெட்டியை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க பாம்பு வளர்க்க திட்டம் போடுறீங்களா என்ன? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாத்துக்கிட்டே இரு ஜெகன். இது அந்த அகங்காரம் கொண்ட கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. போக போக என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. ஐயோ, என் மூக்கு உடைஞ்சிருச்சுடா. ஐயா, உங்க கூட சேர்ந்து என் மூக்கும் உடைஞ்சிருச்சு. இவ்வளவு பலமா யார் நம்மள அடிச்சது? இத யாரு பண்ணிருப்பா? வழியில என் உயிரே போயிடும் போல இருக்கு ஜெகனே. நம்ம சீக்கிரமா போய் வைத்தியரை பார்த்தாகணும். அட பிரமோத கண்ணா, நீ அந்த கிட்டிய அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சுட்ட. இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு வெண்ணெய் கொடுக்கணும் நண்பர்களே. சரி கண்ணா, நான் முதல்ல போய் அந்த கிட்டியை எடுத்துட்டு வரவா? இல்ல இரு சுபல், இப்ப அந்த கிட்டி உனக்கு கிடைக்காது. அந்த கிட்டி எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும். தனபதி ஐயா, இந்த பெட்டி எப்படி ஆடுது? இந்த பெட்டியில எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி ஆடுது? ஒன்னும் புரியலையே. பாம்பு, இதுல பாம்பு எப்படி வந்துச்சு? ஐயா, வெறும் பெட்டியில எப்படி பாம்பு வந்துச்சு? அப்பா நாகமே, என்ன கொத்திராதப்பா. வேணா வேணா பாம்பு, வேணா ஜெகன், என்ன காப்பாத்து. ஐயா ஓடுங்க ஐயா. தேவையில்லாம இந்த கிட்டிய தேடி நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா நம்ம புது கிட்டியே பண்ணிரலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, கிட்டிய செய்ய கட்டிய தேடலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, பாம்பு பாம்பு, என்னையே துரத்திட்டு இருக்கியே. ஐயோ வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா, என்னை விட்டுருப்பா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்னை ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ என்கிட்ட வராத. ஐயோ ஜெகனே, ஐயோ ஜெகனே, என்னை காப்பாத்துறா. எங்கடா இருக்க? ஐயா இங்க பாருங்க, நான் மேல இருக்கேன். அட பாவி, நீ மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டியா? என்னையும் தூக்கு. இந்த பிடிச்சு தூக்கு தூக்கு. ஐயா, நீங்க வேற ஏதாவது மரத்துல போய் ஏறுங்க. இங்க 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 இடம் இல்ல, இடம் இல்ல. அட பாவி, ஏண்டா பழி வாங்குற? என் வீட்டு உப்பு தின்னத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இரு. கைய பிடி. சரிங்க ஐயா, உங்க கையை கொடுங்க. பிடி பிடி, கைய பிடி பிடி. ஐயா அங்க பாருங்க ஐயா, அந்த பாம்பு போயிடுச்சு போயிடுச்சு ஐயா. என்ன, பாம்பு போயிடுச்சா? பாம்பு போயிடுச்சு. இனிமேல் ஏன் ஜெகா மேல உட்காந்துக்கிட்டு இருக்க? இறங்கி வா.
பாம்பு தான் போயிடுச்சுல, இறங்கி வா. ஐயா ஐயா, பாம்பு பாம்பு, ஓடுங்க ஓடுங்க. கிட்டி, இப்ப உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப வா. அவர் பசியோடு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வரத்துக்குள்ள சாப்பாடு எப்படியாவது தயார் பண்ணிடணும். எனக்கு பசிக்குது. இதோ உங்களோட சாப்பாடு தயாராயிடுச்சு. நீங்களே பாருங்க, உங்களுக்காக எவ்வளவு இனிப்புகள் செஞ்சிருக்கேன் பாருங்க. எனக்கு இன்னும் வேணும். என்ன சொல்றீங்க? இவ்ளோ சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் உங்க வயிறு நிறையலையா? பசியோட இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் என் முன்னாடி யாரு இருந்தாலும் நான் அவங்கள விழுங்கி என்னோட பசிய போக்கிக்குவேன். ஆனா நான் உங்களோட உணவு இல்ல. என்ன நீங்க சாப்பிட்டுடாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். நான் ஒன்ன விழுங்க போறேன். வேணாம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்றது? எங்க போறது? பிரபா பிரபா பிரபா, என்னது? என்னாச்சு பிரபா? ஆகாசுரரே ஆகாசுரரே, தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் விட்டுருங்க. நான் உன்னோட மனைவிய விழுங்க போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்ல 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 இல்ல, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆகாசுரரே. என் மனைவியை சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மொத்த பிருந்தாவனத்தையும் விழுங்கிருங்க. என் மனைவியை மட்டும் சாப்பிட்றாதீங்க. எனக்கு நீ இப்ப ஒருத்தி தான் இருக்கா. வேணாம் 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 வேணாம், மன்னிச்சிருங்க ஆகாசுரரே, எங்களை மன்னிச்சிருங்க. கருணை காட்டுங்க, தயவு செஞ்சு என் மனைவியை விட்டுருங்க. சரி, நீ மகாராஜா கம்சரோட ஆளு. அதனாலதான் இன்னைக்கு உன்னோட மனைவி தப்பிச்சிட்டா. இப்ப சொல்லு, உன்னோட திட்டம் என்னதான் ஆச்சு? நன்றி நன்றி ஆகாசுரரே, நன்றி. இப்ப நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நேரம் வந்துருச்சு. அகாசுரரே கேளுங்க, அந்த கிருஷ்ணன் இருக்கால, அவன் பெரிய மாயாவி. அதனால அந்த மாயாவி கிருஷ்ணன் ஏதாவது தந்திரத்தை பண்றதுக்கு முன்னாடி நாம நம்மளோட தந்திரத்தை செயல்படுத்தியாகணும். கண்ணா, என்னாச்சு அண்ணா? கண்ணா, இப்ப நம்மளோட பிருந்தாவனத்துக்குள்ள விசித்திரமான உயிரினு நுழைஞ்சிருக்கு. அண்ணா, பிருந்தாவன நகரம் இவ்ளோ அழகா இருக்கும்போது ஒவ்வொரு நல்ல மற்றும் கெட்ட உயிரினங்களுக்கு இங்க வர ஆசையா தான் இருக்கும். கண்ணா, இப்ப நீ ஒரு புது லீலைய பண்ண போறன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அண்ணா, நான் லீலை எதுவும் பண்றது இல்ல. எல்லாமே தானாவே நடக்குது. அண்ணா, இந்த அழுகுரல் யாரோடது? இங்க பக்கத்துல தான் யாரோ அழுகுற மாதிரி இருக்கு. வா போய் யாருன்னு பார்க்கலாம். வாங்க அண்ணா. அட ரம்மா சித்தி, உங்களுக்கு என்னாச்சு? அட ரம்மா சித்தி, நில்லுங்க. என்னாச்சு ரம்மா சித்தி? நீங்க இவ்ளோ சோகமா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல கண்ணா, அது அதை விடு.
இப்பதான் நம்ம இந்த பிருந்தாவனத்தோட அழக பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ அழகான நகரத்துல வருத்தமும் சோகமும் அழக தராது. ஆமா கண்ணா, ரமா சித்தி நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க அண்ணா. சந்தன் செல்லோ, இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? இல்லன்னா இவன் வேற என்ன பண்ணணும்? அவனோட அம்மா இவ்வளவு சோம்பேறியா இருந்தா அவனை உட்கார வச்சு யார் சாப்பாடு போடுவாங்க? இப்படி வேலை செய்யாம இருந்தேன்னா உன் வயிறு மட்டும் எப்படி நிறையும்? வா, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. இல்ல வேண்டாம், விட்டுருங்க. நான் தான் உங்க எல்லாருக்கும் அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே பண்றேன். ஆனா என் மகனை மட்டும் நீங்க விட்டுருங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாம இவங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க? இவங்க இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல அக்கா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நீங்களும் எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க போவோம்? எங்கேயாவது போக வேண்டியது தானே. உன்ன மாதிரியான பொண்ணுங்களுக்கு நரகத்துல நிறைய இடம் இருக்கு. என் வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை, அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை அப்படியே செய்யறோம். எங்களை வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க. என்னப்பா, உனக்கும் நான் தனியா சொல்லி புரிய வைக்கணுமா? உனக்கு இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமா? என்ன நீங்க மன்னிச்சிடுங்க பாட்டி. இன்னையில இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே பண்றேன். ஆனா நீங்க எங்களை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க பாட்டி. போதும் போதும், நீங்க நடிச்சதெல்லாம் போதும். உனக்கு நாங்க என்ன வேலை கொடுத்தோமோ அத பண்ணு. நீ உடனே போய் குளிக்கிறதுக்கு வெந்நீர் வை. அப்புறம் இந்த மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணு. அப்புறம் இந்த கட்டைகளை நீ சாயங்காலத்துக்குள்ள உடைச்சு வைக்கணும். இல்லன்னா அதோட விளைவு மோசமானதா இருக்கும். புரிஞ்சுதா? போ. அப்புறம் இதையும் கேட்டுக்கங்க, கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்காத வரைக்கும் சாப்பாடு வேணும்னு வந்து நிக்காதீங்க. அம்மா, அப்பா ஏன் நம்மளை விட்டுட்டு போனாரு? இந்த வீடு நம்மளோடதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அப்புறம் எதுக்காக பாட்டி நம்மளை வீட்டை விட்டு துரத்துறாங்க? கண்ணா, நான் இப்பவே போய் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்ல அண்ணா, பலத்தை பயன்படுத்தி யார் ஒருத்தங்களையும் சரியான பாதைக்கு கொண்டு வர முடியாது. இப்போ நாம என்ன பண்றது கண்ணா? இவங்களுக்கு நீ வேற ஒரு வழிய யோசிச்சு வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். வாங்க அண்ணா, மாட்டை மேய்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த பையனை இங்க விட்டுட்டு போக மனசே வரல கண்ணா. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க காயம் இருக்கோ அங்க மருந்தும் இருக்கும். என்ன? எனக்கு ஒண்ணு புரியல கண்ணா. அண்ணா, நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப இங்க இருந்து கிளம்பி போகணும் அண்ணா. வாங்க. பிருந்தாவனத்து ஆடுகள் மிகவும் சுவையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுகளை சாப்பிடும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்க போகுது. என்னங்க, இந்த ஆகாசுரனை நீங்க எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி வச்சிருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் நம்மள எப்ப வேணா சாப்பிட்டுவான்னு தோணுது. ஐயோ பிரபா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கவலைப்படாத. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா போதும். ஆகாசுரரே,
ஆகாசுரரே, இதுக்குள்ள வாங்க. பிரபா பாத்தியா, அந்த ஆகாசூரர் இந்த பாம்பு பெட்டில தான் இருக்காரு. இப்ப இந்த பெட்டி அந்த நந்தனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாலா பக்கமும் அழிவு மட்டும்தான். கண்ணா, நீ உண்மையிலேயே பாதுகாவலன்தான். மத்தவங்க கஷ்டப்படும் போது நீ இருக்கியோ இல்லையோ, ஆனா அவங்களோட கண்ணீர் உன் கண்ணுலயும் வருது. அடுப்பு புகையால உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு. நீ போய் வெளியே உட்காருப்பா. இல்ல அம்மா, நான் இங்கேயே இருக்கேன். உங்க கண்ணுல கூட தான் புகையால கண்ணீர் வருது. என்ன ரமா, இன்னைக்குள்ள நீ குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சிருவியா என்ன? எங்க போன? இதோ கொண்டு வரேன்க்கா. இந்த தண்ணியை சூடு பண்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆகுதா? சரியான சோம்பேறியா இருக்க. நான் இதுல கலக்கிறதுக்காக பச்சை தண்ணி கொண்டு வரேன்க்கா. ஆ பிரபு, ஐயோ பிரபு, என் கை சுட்டுடுச்சு. பிரபு, என்னாச்சு சுமன்? இவ என் கையில சூடு வச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நான் எதுவுமே செய்யல. அப்படி இல்லைன்னா சுமன் என்ன தேவையில்லாம அழுகிறாளா? சொல்லு. இல்லங்க, நான் ஒன்னும் அப்படி சொல்லலங்க. இந்த பொய் சொல்றதெல்லாம் விடு. இல்ல வேண்டாம். இந்த வலியை நீயும் இப்ப அனுபவிப்ப பாரு. கண்ணா, உங்க 2 பேரோட வலியையும் என்னால பார்க்கவே முடியல. நீ ரமாச்சித்தியோட வலியை ஏன் போக்க மாட்டேங்கிற? எதுக்காக நீ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அண்ணா, நான் எப்பவும் யாரோட கஷ்டத்தையும் விளக்குறது இல்ல. கஷ்டன்றது எல்லாருக்கும் அவங்களோட கர்மங்களின் அடிப்படையில சரியான நேரத்துக்கு கிடைக்கிறது. நான் என்னுடைய பக்தர்களுக்கு அதை தாங்கிக்கிறதுக்கான சக்தியை கொடுப்பேன். எதுக்காக பெரியப்பா நீங்க இப்படி செஞ்சீங்க? நீ வாய மூடு, இல்லனா இதே மாதிரி உனக்கு சூடு வைப்பேன். வேண்டாம், எங்களை விட்டுருங்க. எங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. என்னங்க விடுங்க. வாசும் பாரு பத்மினி, நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. உன்னோட அப்பா அம்மா மட்டும் உன்னை இங்க பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. சித்தி, உங்க கையில ரொம்ப காயம் பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் மஞ்சள் கொண்டு வந்திருக்கேன். இத காயத்துல போட்டு விடுறேன். அப்ப நீ இந்த மருந்த பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா கண்ணா? ஜெகன், இப்ப நான் சொல்றத நீ கவனமா கொஞ்சம் கேளு.
இப்ப நான் நந்தனை வெளியே கூப்பிட்டு அவங்கிட்ட நான் கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் நந்தனோட வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு வந்துரு. புரிஞ்சுதா? சீக்கிரமா போ போ ஒளிஞ்சுக்க போ. சரி, சீக்கிரமா அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. நந்தராஜரே, நந்தராஜரே, வாங்க நந்தராஜா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க தனபதி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன். எனக்கு இப்பதான் எல்லாமே தெரிய வந்தது. நம்ம பிருந்தாவனத்துக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போதாமே. நம்ம பிருந்தாவனத்துக்குள்ள ஏதோ உயிரினம் நுழைஞ்சிருச்சான். இத பத்தி பேசி உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலாமேன்னு வந்தேன். நம்ம பிருந்தாவனத்து மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல இல்ல? நாங்க எல்லாரும் கூட இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமாவே இதுக்கு ஒரு நல்ல தீர்வை நம்ம கொண்டு வந்துடலாம். கடவுளே, இது மாடா இல்ல எவனோட ரூபமா? இது என்னோட தலைய மேல மாதிரி வாசிச்சிருச்சு. டே ஜெகன், இப்ப மட்டும் நீ இங்க இருந்து ஓடலன்னா இந்த சாணத்தோட வாசனையில நீ சாக வேண்டியதுதான். இந்த பெட்டியை இங்கேயே திறந்து விட்டுட்டு ஓடிடலாம். எனக்கு கிருஷ்ண வேணும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமா சொல்ல விரும்புறேன் நந்தராஜா. உங்களுக்கு நான் எந்த ஒரு நேரத்திலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா கூட நீங்க என்கிட்ட கூச்சப்படாம வந்து கேட்கலாம். நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன் நந்தராஜா. போயிட்டு வரேன். ஒண்ணு கூடி நல்ல பேச்சுவார்த்தை நடத்தினந்தா. நல்ல விசாரணை பண்ணு. உன்னையும் உன்னோட பிருந்தாவனத்தையும் இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. கூடவே நீ இன்னைக்கு யார தேடி போறியோ அவன் இன்னைக்கு உன்னோட வீட்டுல தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். விசித்திரமா இருக்கே. எப்பயும் எனக்கு எதிரா இருக்கிற இந்த தனபதி இன்னைக்கு என்னமோ எனக்கு உதவுறத பத்தி பேசிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அந்த பிரபுக்கு தான் தெரியும். ஓம் நமோ வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதியே வாசுதேவாய நமஹ. ஓம் பகவதே வாசு. ரொம்ப அழகா மாலை கட்டிட்டு இருக்க. ஆமா, ஒருத்தவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக. யாருக்கு இந்த அழகான மாலையை கொடுக்க போற? ஒரு நெருங்கிய நண்பனுக்கு. ஆனா மாலையை கட்டும் போது பிரபுவோட நாமத்தையே சொல்லிட்டு இருக்க. அது சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது கடவுளோட பேரை சொன்னோன்னா அந்த விஷயம் இன்னும் புனிதமாகவும் விசேஷமானதாகவும் இருக்கும். என்னோட நண்பனுக்கு அன்பளிப்பா கொடுக்க ஒரு விசேஷமான பொருளை தானே பண்ணணும். அதனாலதான். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க கிருஷ்ணா? உன்னை கொல்லதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணா, நாம தொழுவத்துக்கு போறதா இருந்தோம். ஆனா நீ என்ன எதுக்காக நம்ம அறைக்கு கூட்டிட்டு போற? அண்ணா வாங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். வாங்க. எங்க போனா இந்த கிருஷ்ண? அவனோட அறையில கூட இல்ல. கண்ணா, ஆகாசுரன். அது சரி, இதுக்காக தான் நீ என்ன அறைக்கு கூட்டிட்டு வந்தியா? அவங்க 2 பேரையும் என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இங்க இருந்து நகரவே மாட்டேங்கிறாங்க. அட என் அன்பு மனைவியே, இவங்களை விரட்டணும்னா நாம ஏதாவது திட்டம் போட்டாகணும். அதாவது பெரம்பு உடையாம பாம்பு சாகுற மாதிரி ஒரு திட்டம் போட்டாகணும். நான் சொல்றத கேளுங்க.
அந்த சந்தனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வாங்க. அவளோட மகன் இல்லைன்னா இவளும் அவளோட தலையை பிச்சுக்கிட்டு இங்கிருந்து போயிடுவா, இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்துல குதிச்சு போய் சேர்ந்துடுவா. இதுக்கு மேல இவங்க 2 பேரையும் நம்மளால சுமக்கவே முடியாது. ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இன்னைக்கு அந்த சந்தனை கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ராத்திரியில காட்டுல வலம் வர்றதே இல்ல. அதனால சொல்லுங்க, இன்னைக்கு போகலாமா? கண்ணா, என்னால உன்னை தடுக்க முடியுமா என்ன? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் தப்பி தவறி கூட அந்த ரமாவோட காதுல விழுந்துடவே கூடாது. நீ நல்ல திட்டத்தை தான் போட்டிருக்க கண்ணா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த செய்தி உண்மையா இருந்ததுன்னா நீங்க எங்கேயும் போகாதீங்க, கண்ணனையும் இங்கேயே இருக்க சொல்லுங்க. யசோதா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நாமளே இப்படி பயந்தா கிராம மக்களுக்கு யார் உறுதுணையா இருக்கிறது? அது மட்டும் இல்லாம கிராம மக்களுடைய பாதுகாப்பு நம்மளுடைய கடமை. எனக்கு எதுவும் ஆகாது யசோதா. இவங்க தான் அந்த கிருஷ்ணனோட அம்மா அப்பான்னு நினைக்கிறேன். அப்ப முதல்ல நான் இவங்களையே விழுங்கிடுறேன். கடவுளே, இப்ப நீங்க தான் எங்களை பாதுகாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரையும் யாராவது ஏதாவது ஒரு விதத்துல காயப்படுத்த நினைச்சாங்கன்னா நான் அவங்கள மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிடுவேன். என்னங்க, அலமாரி எப்படி கீழே விழுந்துச்சு? யசோதா, நீ கொஞ்சம் தைரியமா இரு. நான் சேவகர்கள் கிட்ட சொல்லி இதை சரி செய்யறேன். வா போலாம், என் கூட வா யசோதா. இதுல நசுங்கி இறந்துருவேன் போலயே. இதுதான் சரியான நேரம். அப்பா சந்தனை எங்க கூட்டிட்டு போறாரு? கண்ணா, என்னாச்சு ராதா? பாரு கண்ணா, நான் உனக்காக முத்து மாலை கொண்டு வந்திருக்கேன். ஆனா எதுக்காக? இல்ல, சும்மாதான் கண்ணா. நேத்து உன்னாலதான் என்னால குளத்தை உருவாக்க முடிஞ்சது, அதுக்காக தான். அதுவும் அன்போட கொடுக்கிற ஒரு பொருள்ல காரணம் பார்க்க கூடாது. அப்படியா? ஐயோ இல்ல இல்ல ராதா, நான் உன்னுடைய அன்பை சோதிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
ஆனா உன்னுடைய அன்பு தான் பலவீனமா இருந்திருக்கு. ஒரு மாலையை அந்த மாதிரி பலமா இழுத்தா அறுந்து தானே போகும். ஐயோ இல்ல ராதா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்தா ராதா, இந்த பூவை நான் அன்போட உனக்கு கொடுக்கறேன். இந்தா, இப்ப நீ இத உடைச்சு காட்டு. இந்தா. கண்டிப்பா. இந்த பூ ஏன் இப்படி இருக்கு? இதோட இதழ்களை பிரிக்கவே முடியல. இன்னைக்கு இங்க என்ன நடந்தாலும் நான் உன்னை விழுங்காம விட மாட்டேன் கிருஷ்ணா. தீனு, சொல்லுங்க நந்தராஜா. சமையல் அறையில அலமாரி கீழே விழுந்துருச்சு, நீ போய் அதை கொஞ்சம் எடுத்து வச்சிரு. உத்தரவு நந்தராஜா. தீனு, அப்படியே போய் கண்ணனையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்ணன் எங்க போயிருக்கான்? நந்தராணி கண்ணை மாட்டு தொழுவத்துல இருக்கான், மாடுகளை பராமரிச்சிட்டு இருக்கான். சரி, நீ முதல்ல போய் அதை எடுத்து வச்சிரு. சரிங்க நந்தராஜா. இந்த கண்ணா நீயே வச்சுக்கோ. இன்னமும் நீ ஒரு ஏமாத்துக்காரனா தான் இருக்க. இது ஏமாத்து வேலை இல்லைன்னா அப்புறம் என்னது? இல்ல ராதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னால உன்னை எப்படி ஏமாத்தலாம் முடியும்? நான் உனக்காக எவ்வளவு அழகான முத்து மாலை செஞ்சு கொண்டு வந்தேன். நீ இத போட்டுப்பன்னு நான் நினைச்சேன். போட்டுக்கிறது இருக்கட்டும், ஆனா நீ அந்த முத்து மாலையை அறுத்துட்ட. இது ஏமாத்து வேலை இல்லைன்னா அப்புறம் இது உன்னோட நட்பா கண்ணா? அந்த மாலை உனக்கு பிடிக்கலனா நீ என்கிட்டயே தந்திருக்கலாம். எனக்கு கஷ்டமாவே இருந்திருக்காது. ஆனா உனக்கான மாலையை நீ அறுத்துட்ட. ஐயோ இல்ல ராதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி வா, நீ ஒரு காரியம் பண்ணு. இங்க கீழே கொட்டி இருக்கிற முத்துக்களை எல்லாம் திரும்ப ஒன்னா சேர்த்து என்கிட்ட கொடு. நான் அதை நிரந்தரமா என்னுடைய இந்த மாட்டு துழுவம்ல வச்சுக்கிறேன். உன்னுடைய இந்த அன்பளிப்பு இப்பவும் என் கூடவே இருக்கும். முடியாது, என்னோட முத்துக்களை நான் உன்கிட்ட தர மாட்டேன். அத பத்திரமா நானே வச்சுக்கிறேன். ஐயோ ராதா, இப்ப இந்த முத்துக்கள்லாம் எனக்கு சொந்தமானது. யாராவது அன்பளிப்பை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிப்பாங்களா? கிருஷ்ணா, நான் உன்னை ரொம்ப நேரமா விழுங்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகுது. யார் என்ன தாக்குனது? இல்ல, இது நடக்க கூடாது. சக்தி எனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை தீர்த்திடுது ராதா. இந்த உண்மை உனக்கும் தெரியாது, இந்த உலகத்துக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணா வா, நாம 2 பேரும் இப்ப காட்டுக்கு போகலாம். கண்ணா, நீங்க காட்டுக்கு போறீங்களா? ஆமா ராதா, இன்னைக்கு நானும் அண்ணனும் காட்டு சுத்தி வலம் வர போறோம். அங்க காட்டு சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே சாப்பிட போறோம். ஆமா ராதா, உனக்கும் விருப்பம் இருந்தா நீயும் எங்க கூட காட்டுக்கு வரலாம். உனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சரி கண்ணா, நானும் உன் கூட இன்னைக்கு காட்டுக்கு வரேன். அண்ணா, நீங்க ராதாவை கூட்டிட்டு காட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நான் நினைச்சா இந்த நொடியை உன்னை வதம் பண்ணிட முடியும். ஆனா நான் காலத்துக்கு மரியாதை கொடுக்கறவன். உன்னோட மரணத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. உன்னோட மரணம்
ஒருத்தங்களோட நன்மைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முறை நீ வெற்றி அடைஞ்சிட்ட. ஆனா நான் திரும்ப வருவேன் கிருஷ்ணா. அப்படி வரும்போது உன்னை நான் கண்டிப்பா வதம் பண்ணுவேன் கிருஷ்ணா. கண்ணா, கண்ணா நில்லு. நானும் உன் கூட வரேன் கண்ணா. அட சுபல், உன்னோட அங்க வஸ்திரம் எங்க போச்சு? அட அத நான் அவசரத்துல வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கண்ணா, நான் உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணா, கண்ணா நானும் உன் கூட வரேன் கண்ணா. கண்ணா கண்ணா கண்ணா, நானும் உன் கூட வர கண்ணா. வா வா. அது சரி, இத சொல்லு கண்ணா, நீ எங்களை எங்க கூட்டிட்டு போற? ஆமா கண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா போக போறோமா? ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சுபல். நம்ம எல்லாரும் காட்டை சுத்தி பார்க்க போறோம். அப்படி சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே சாப்பிட போறோம். அடடா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். ரொம்ப ஆனந்தமா இருக்க போகுது. ஆமா, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அப்போதான் எல்லாரோட சாப்பாடையும் சாப்பிட முடியும். உன்னோட இந்த யோசனை ரொம்பவே நல்லதுதான் கண்ணா. ஆனா திடீர்னு நீ எப்படி இத யோசனை பண்ண கண்ணா? இதுல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? எந்த நோக்கமும் இல்லாம நிச்சயமா கண்ணை இந்த காட்டு பயணத்தை யோசிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்னங்க பாருங்க, நீங்க எவ்வளவு உணவுகள் பண்ண சொல்லிருந்தீங்களோ அதை விட அதிகமாவே நான் செஞ்சிருக்கேன். அற்புதம்! சுத்தமான நெய்யோட அற்புதமான வாசனை. இப்போ மகாராஜா கம்சருக்கு கிருஷ்ணனோட இறந்த செய்தியோட இந்த இனிப்புகளையும் அவருக்கு அன்பளிப்பா கொடுத்தா மகாராஜா கம்சர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது கூடவே கிருஷ்ணனோட மரணத்துக்கு அன்பளிப்பா அக்கம் பக்கம் எவ்வளவு கிராமங்கள் இருக்கோ எல்லாருக்கும் இந்த இனிப்புகளை கொடுத்துடலாம். சரியா? இந்நேரத்துக்கு அந்த ஆகாசுரன் நந்தனோட வீட்டை சின்ன பின்னமாக்கி ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பான். இங்க பாரு, ஆகாசுரன் வந்துட்டான். அவன் அவனோட வெற்றியை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய அசுரர்கள் பண்ண முடியாத காரியத்தை நீ இன்னைக்கு செஞ்சு காட்டிட்ட. பிரமாதம் பிரமாதம். என்ன, கிருஷ்ணனோட கதை முடிஞ்சதுல? அவனை கொன்னுட்டல? அமைதியாயிரு, என்னால அவனை கொல்ல முடியல. என்ன, திரும்ப தப்பிச்சிட்டானா? நீ அந்த கிருஷ்ணனை கொல்லலையா? அப்போ உன்னுடைய இந்த விசாலமான ரூபம்லாம் ஒரு கண் துடைப்பு தானா? ஏமாத்துக்காரனா நீ? நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. கிருஷ்ணனை நான் அப்படி கொள்வேன் இப்படி கொள்வேன்னா பேசிக்கிட்டு இருந்த.
என்னங்க கொஞ்சம் பார்த்தே பேசுங்க, அது நம்மள ஏதாவது பண்ணிட போகுது. நீங்க என்ன பண்றீங்க அகசுரரே? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க அகசுரரே, நான் தெரியாம இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர், என்ன மன்னிச்சு விட்டுருங்க. என்னோட உயிர் போயிரும் அகசுரரே, என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க. நான் மகாராஜாவோட சேவகன், அதுக்காவது என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கருணையானவர், நீங்க ரொம்ப நல்லவர். என்னங்க உண்மையை சொல்லணும்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் நான் சாகணும்னு நினைச்சியா? சொல்லு, நான் சாகணும்னு நினைச்சியா? வாய மூடுங்க. கேளு கணபதி. ஓ, இப்ப அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வா. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், எனக்கு உறுதியான தகவல் வேணும். சரி, நான் போறேன். நம்மள பாதி பேரு காட்டுல மாடம் மேய்க்கலாம், மிச்ச பாதி பேரு அவங்க வீட்ல இருந்து உணவு கொண்டு வரலாம். சரி சரி. இந்த காட்டு விருந்து எதுக்காக? அண்ணா, இந்த காட்டு விருந்து நமக்காக இல்ல, இது ஆகாசுரனுக்காக. என்ன? அமைதி, உன்னுடைய இடத்தை ஏத்துக்கோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.